சந்தனத்தோம் என்று சொல்லியே வேலனில் பாட ஆமா வேலனில் பாட வந்தல்வாய் தமிழ் மகளே வந்தல்வாய் தமிழ் மகளே தானதந்தோம் என்று சொல்லியே வேலனில் பாட ஆமா வேலனில் பாட வந்தல்வாய் காலை மகளே வந்தல்வாய் காலை மகளே ஆண்டுகள் பல கடந்த காமாட்சி பள்ளி என்றோம் ஆண்டுகள் பல கடந்த காமாட்சி பள்ளி என்றோம் ஆலமரம் போல் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம் ஆலமரம் போல் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம் சந்தனத்தோம் என்று சொல்லியே வேலனில் பாட ஆமா வேலனில் பாட வந்தல்வாய் தமிழ் மகளே வந்தல்வாய் தமிழ் மகளே வந்திருக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் அவையில் வீட்டு இருக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எங்கள் காமாட்சி சண்முகம் பள்ளி மாணவர்களின் வில்லுப்பாட்டு குழு சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எடுத்த உடனே சந்தேகமா? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. தொடக்கமே சந்தேகம் தானே. உங்க எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கதான் இந்த நிகழ்ச்சியே. அண்ணா அது இல்லண்ணே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி நான் பாட போறோம்? நாடும் தாய் தான், நகரும் நதியும் தாய் தான், மொழியும் தாய் தான், சுழலும் புவியும் தாய் தான் தம்பி. அண்ணா பீடிக்க போடாம நாரா சேதிக்கு வாங்கண்ணே. இப்படி எல்லாத்தையும் பெண்ணா பார்த்து வணங்குற நாம வீட்டுல இருக்க பெண்ணை மதிக்கிறோமா? மதிக்கிறோமா? மதிக்க என்னென்ன இருக்கு? எல்லார் வீட்டிலயும் இப்படிதானே. சரி, இதுவே ஒரு பெண்ணாட்சியர் வந்தா என்ன செய்வ? அண்ணே என்னென்ன கேள்வி இது? உடனே ஏந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுவேன். அப்போ ஒரு பெண் படிச்சு பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருது இல்ல? அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பத்தியும் கல்வியில் சிறந்த பெண்களை பத்தியும் பாட போறோம். படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பதான் பார் முழுதும் போட்டிடும் கண்ணே. கண்ணே படிக்க வேண்டும் பெண்ணே, ஓ பெண்ணே, அப்பதான் பார் முழுதும் போட்டிடும் கண்ணே. கண்ணே சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, நீ சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, நீ சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி, நீ சொந்த காலில் நின்றுடவே உடனுதவும் கல்வி. படிக்க வேண்டும் பெண்ணே. ஓ பெண்ணே. அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகண்ணே. கேளு தம்பி. அந்த காலத்துல எந்த பெண்ணா படிக்க வச்சாங்க? அப்போல்லாம் நாடு நல்லா இல்லையாண்ணே? தம்பி உனக்கு விவரம் பத்தாது, சொல்றேன் கேட்டுக்கோ. பாட்டும் தொகையும் உருவான காலம், பாட்டும் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழர் உயர்ந்திருந்த காலம், ஊட்டும் தமிழர் உயர்ந்திருந்த காலம். அது எந்த காலம்? அது எந்த காலம்? அது சங்க காலம். அது சங்க காலம். ஓஹோ அப்படியாண்ணே. சங்க காலத்துல பெண்பால் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்கள பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்கண்ணே. பெண்பால் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுடைய பாடலிலே தந்தாங்க, தூது போனாங்க, ஆமா தூது போனாங்க, துயரத்திட்டாங்க, ஆமா துயரத்திட்டாங்க, ஓதும் தமிழாலே உயர பெற்றாங்க, ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க. படிச்ச பெண்ணை கிடைச்ச பெருமையா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்துல மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. அப்படியாண்ணே. அப்படியாண்ணே. வேற யாரெல்லாம் படிச்சு பெருமை அடைஞ்சாங்கண்ணே? பக்தி யோகம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையால் ஆண்டாள் முதலிய பெண்கள் நம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. அப்படியாண்ணே. இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நாட்டுல சில நூற்றாண்டுகளாக இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நாட்டுல சில நூற்றாண்டுகளாக ஏன் நம் பெண்ணிடம் தானே வந்துச்சு? தம்பி நல்ல கேள்வி கேட்ட, சொல்றேன் கேளு. ஆணோ பெண்ணோ இயற்கை படைப்பினிலே, ஆணோ பெண்ணோ இயற்கை படைப்பினிலே சமன்னு நினைச்சாங்க முன்னோர்கள், சரியாக வாழ்ந்தாங்க. ஆமா சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் கொடி புகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாட்டினாங்க, சமத்துவத்தை அடியோட வீழ்த்தினாங்க. ஆமா அடியோட வீழ்த்தினாங்க. அண்ணே இப்போ பெண்கள்லாம் நல்லா படிச்சு நம்ம நாட்டையே ஆடுறாங்கல்ல, இந்த நிலை எப்படின்னா வந்துச்சு? தம்பி அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி. இந்த நிலை அடைய உங்க பட்ட அதான் கேக்குறேன், கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமா கேட்டவங்க
மத்தியிலே மத்தியிலே தமிழகத்தில் ஆ. முதல் பெண் மருத்துவரா ஆ. சாதனை படுத்த முத்துலட்சுமி. அப்படியாண்ணே அண்ணே அவங்க வேற என்னென்னலாம் செஞ்சாங்கண்ணே? பொது சேவைக்கு வந்தாங்க, பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமைகளை படுத்தாங்க, புதுமைகளை படித்தாங்க, சட்டசபை உறுப்பினராய் சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்றாங்க, சரித்திரமாய் நின்றாங்க, மகளிருக்கு எதிரான மகளிருக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்தாங்க, கொடுமைகளை எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மனித குலத்தின் மாணிக்கமாய் மனங்களிலே நின்றாங்க. மனங்களிலே நின்றாங்க. அண்ணே என்னதான் இருந்தாலும் படிச்சவங்க தானே. அண்ணா இன்னும் வேற எல்லா பெண்களையும் முன்னாடி பாடுபட்டாங்கண்ணா. சொல்றேன் கேளு தம்பி. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாரு? அவர்தான் தந்தை பெரியாரு. ஆமா, தந்தை பெரியாரு. முடியாது பெண்ணாலே என்கின்ற கேளினை மிதித்து துவைத்தவர் யாரு? அவர்தான் நம்ம பாரதியாரு. ஆமா, நம்ம பாரதியாரு. பெண்ணடிமை திருமறை மண்ணடிமை திருமண இருமுகம் செய்தவர் யாரு? அவர்தான் பாரதிதாசனாரு. ஆமா, பாரதிதாசனாரு. அண்ணே இவ்வளோ செய்தி கேட்ட நாங்க பெண் கல்விக்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன நலத்திட்டங்கள் தந்துச்சுன்னு கேட்கவே மறந்துட்டேனே. அவன் சொல்லாம விடுவேனா தம்பி? சொல்றேன் கேட்டுக்க. பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்களை திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும். ஆமா, இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும், அவங்க ஆற்றல் பெருகணும். ஆமா, அறிவு வளரணும், அவங்க ஆற்றல் பெருகணும், அன்பு பண்பில் அகிலம் பூக்கும் உண்மை புரியணும், அவற்றை உலகிற்கு உணர்த்தணும். ஆமா, உண்மை புரியணும், அவற்றை உலகிற்கு உணர்த்தணும். அண்ணே நம்ம தமிழக அரசாங்கம் நல்ல திட்டங்கள் தானே தந்திருக்கு. அரசு திட்டங்கள் மட்டும் இல்ல தம்பி, தனி மனித பங்களிப்பு இருக்கு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் யார் அண்ணே? மைக் வச்சு பேசுறான். 2014 ஆ, நோபல் பரிசு வாங்கிய ஆ, கைலாஷ் சத்யார்த்தி தான் தம்பி. அப்படியாண்ணே? இவ்வளவு நேரம் என்னோட வில்லு பாட்டால என்ன புரிஞ்சுக்கிட்ட நீங்க ஆ. மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டா போச்சு. பெண்கள் கற்க வேண்டும் வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். அதனாலேயே நம் நாட்டில் இந்த நிலையோங்கும். ஆமா, அதனாலேயே நம் நாட்டில் இந்த நிலையோங்கும். அதனால் பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள், பெண்களும் நல்ல கல்வி கற்று உயர்ந்தார்கள். ஆமா, பெண்களும் பள்ளிக்கூடங்கள் திறந்தாங்க, பெண்களும் நல்ல கல்வி கற்று உயர்ந்தாங்க. அண்ணே நீங்க சொல்றத கேட்க கேட்க நேரம் போறதே தெரியலண்ணே. சரி சரி, அப்படின்னா மங்கள பாடிடுவோமா? பாடிடுவோமே. வாழியவே வாழியவே பெண்மை வாழியவே, வாழவே வாழவே பெண்மை வாழவே, வளமான பெண் கல்வி வாழியவே, வளமான பெண் கல்வி வாழவே, வாழியவே வாழவே வாழியவே வாழவே, வாழிய 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 வாழியவே. வாழிய 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 வாழவே. நன்றி.